பழனிசாமி மற்றொரு முக்கியமான ஒரு கேள்வி, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என்று நீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் அதை செல்லாது என்று கூறுவதற்கு ஏதாவது வழக்குகள் அல்லது வேறு ஏதாவது முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குதா சார்? இல்ல, பாஜக நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். தேர்தல் அறிவித்து விட்டால் தேர்தல் ஆணைய முடிவுகள்ல நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டு விட்டால் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. அந்த பாஜக நினைச்சாங்கன்னா செய்யலாம். அவர்கள் நினைத்தால் செய்துவிட முடியாது என்பது கிடையாது. அவர்கள் நினைத்தால் செய்து விடலாம். அதற்குரிய வாய்ப்புகள் முழுவதுமாக இல்லை என்று நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக பயந்துட்டு இல்ல, அதிமுக தொண்டர்கள் வெகுண்டு எழுந்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் பயந்து நிற்கிறாங்க. இரண்டாவது, இந்த கருத்து கணிப்புகளை பொய்யாக்குவதை போல எல்லா தொகுதிகளிலும், இன்னும் சொல்ல போனா முக்கியமான வேட்பாளர்கள் பாஜக சார்புல நிக்கிற இடங்கள்ல வலிமையான அதிமுக தலைவர்கள் போட்டியிட வேண்டும். அப்படி போட்டியிடுவதன் மூலமாக பாஜகவுக்கு உரிய இடம் நோட்டாவுடனான போட்டி தான் என்பதை அவர்களை ஒதுக்கிவிட்டு, இந்த களம் என்றைக்கும் திராவிட களம், இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்டான போட்டி என்று இந்த தேர்தலில் நிரூபித்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்காலம் அதிமுக இவரை தலைவராக தொடர்வதற்கு அனுமதிக்கும். அப்படி இல்ல, சில தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்தை பெற்று விட்டாலோ, நீங்க அவங்க மற்ற கருத்து கணிப்புகள் மாதிரி 4 இடங்கள் 5 இடங்கள் வெற்றி பெறணும்னு இல்லை, 1-2 தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பெற்று விட்டாலே அதை மிகப்பெரிய அவமானமாக தோல்வியாகத்தான் நம்ம பார்க்கணும். அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது. குறிப்பா அண்ணாமலை எங்க ஒருவேளை அவர் போட்டியிட்டாலும் அவரை தோற்கடிப்பதற்கு அதிமுக முனைப்பு காட்ட வேண்டும். இன்னைக்கு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, சற்று முன்பு கொடுத்திருக்கிறார். அறவே கட்டுத்தனமாக இபிஎஸ் பேசுகிறார் என்று ஒரு பேட்டி இன்னைக்கு கடுமையான இந்த கூட்டணி பிளவுக்கு அப்புறம் ஒரு கடுமையான விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி மீது அவர் வைத்திருக்கிறார். இது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் மற்றும் அவங்களை போன்ற முன்னாள் நிர்வாகிகள் மத்தியிலும் அதற்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்களா? அவர் பேசியது சரியான அணுகுமுறை நினைக்கிறீங்களா சார்? இல்ல, எந்த சூழ்நிலையில் அவர் அப்படி பேசினார் எனக்கு தெரியல. ஏன்னா இப்பதான் நீங்க இத சொல்றீங்க. ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அண்ணாமலையா எடப்பாடி பழனிசாமியா என்றால் அதிமுக தொண்டன் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் நிற்பான். 2வது, அரைவேற்காடு என்பது அண்ணாமலைக்கு முழுமையாக பொருந்தும். இன்றைக்கு தமிழகத்தில் எடுத்தீங்கன்னா அரைவேற்காடு அரசியல்வாதி யாருன்னு கேட்டீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு அது அண்ணாமலைக்கு அப்படியே பொருந்தும். ஏன்னா அவர் பேசுறதுல பாதி விஷயங்கள் பொய், பாதி விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானவைகள், நிரூபிப்பதற்கு இயலாதவைகள். போற போக்குல அப்படியே அடிச்சு விட்டுற வேண்டியது. ஏதோ தான் மட்டும்தான் ஒரு பெரிய அறிவாளி என்று அவர் பேசிட்டு இருக்காரு. அதனாலதான் நான் திரும்ப சொன்னேன், அண்ணாமலைக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். எந்த தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட்டாலும் சரியான போட்டி வேட்பாளரை அதிமுக சார்பாக இறக்கி அந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறணும். கூட எந்த பாஜக முன்னணி தலைவர்கள் போட்டியிடுகிறார்களோ அதுல அதிமுக முன்னணி தலைவர்கள் களத்துல இறங்கி பாஜகவுக்கு உரிய இடம் நோட்டா என்பதை காட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்டான போட்டியாக தேர்தல் களத்தை தமிழக அரசியல்